அவ்வளோதான். ஓகே. நம்ம ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கோம். வந்ததையுமே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எலிஃபெண்ட்டோட டங்கு வியூ வேறு லெவலில் இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முதுமலை ட்ரிப்போட கண்டினியூஷன் தான். நம்ம வந்து பந்திப்பூர் ஹரிணி காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு வெளியே வந்தோம். 6 o'clock பாருங்கள் ஃபாரஸ்ட்டோட வியூ எப்படி இருக்குன்னு. செமையாக இருந்ததுங்க. இதாங்க ஹரிணி காட்டேஜ் 1 and 2 2 ரூம் இருக்குது. ஒரு சில டைம் இந்த டோரோட அந்த ஸ்லாப்பு, இந்த விண்டோவோட ஸ்லாப்பில் எல்லாமே வந்து லெப்பார்ட் படுத்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 3 லெப்பார்ட்ஸோட டெரிட்டரின்னு சொல்லலாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு 3 லெப்பார்டு வந்து ஸ்பாட் ஆகும். ஒரு மதரு, 2 அதோட குட்டிக. சம்டைம்ஸ் மேல் லெப்பார்டுமே வந்து சைட் ஆகும் நமக்கு லக் இருந்ததுன்னா. மார்னிங் பாருங்கள், டீஸ் எல்லாம் வந்து இங்கே அதிகமாக பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. டீரோட ஆக்டிவிட்டீஸை ஏர்லி மார்னிங் பார்க்குறக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா வைல்டு எலிஃபெண்ட்ஸோட சவுண்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருந்ததுங்க. அது போக டைகரோட சவுண்டு ஒரு 5-6 டைம் நம்ம கேட்டேங்க. நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நம்ம வீடியோ என்ன தான் எடுத்தாலும் அதோட சவுண்டு ப்ராப்பராக விழுகலை. பட் நம்மளால் நல்லாவே ஹியர் பண்ண முடிஞ்சது. டைகரோட ரோரிங் சவுண்டு கொஞ்சம் லாங்லேருந்து கேட்டுச்சுங்க. மேபி எலிஃபெண்ட்ஸோட சவுண்டும் கேட்டுச்சு. மேபி எலிஃபெண்ட்டை வந்து டைகர் வந்து ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணிச்சா என்னன்னு தெரில. பயங்கர அக்ரெசிவாக கேட்டுச்சுங்க. நைட்டு பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் டீஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங்கு அப்படியே கொஞ்சம் வெயில் வர வர இங்கே இருக்கிற டீஸ் எல்லாமே வந்து வேறு ஏரியாவுக்கு மூவ் ஆயிருங்க. மறுபடியும் ஈவினிங் டைமில் இங்கே வந்து ஸ்டே பண்ண வருங்க. பந்திப்பூரில் வந்து இங்கே ஸ்டே பண்ணோம்னா ஊர்பட்ட ஸ்பாட்டட் டீஸுங்க குரூப்பாக பார்க்கலாங்க. 500 thousandsல பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே விரும்புவாங்க. நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ண போகிறோங்க. அடுத்து வந்து நம்ம முதுமலையில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஒரு பயங்கரமான பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். புக் பண்ணியாச்சு. நம்ம அங்கே போயிட்டு என்ன பிளேஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மசனகுடியில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு, முடிஞ்சால் அங்கே மாயார் ரோடு, சிங்கார ரோடு, சஃபாரி போகலான்னு பிளானு. வாங்க பார்க்கலாம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி செக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லெப்பார்டு வந்து சைட் ஆகுமா இல்லையான்னு. இந்த டீர் வர ஏரியாலெல்லாம் லெப்பார்டும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. மோஸ்ட்லி இந்த வழியாக போய் அந்த மங்களா ரோடு வழியாக கிராஸ் ஆகி மறுபடியும் எகெயின் வந்து ரைட் சைடில் எகெயின் பந்திப்பூர் அந்த மெயின் ரோட்டை வந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டு சைட் போயிருங்க. இப்போ இந்த இடமெல்லாம் வந்து கொஞ்சம் புஷஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணதுனால இப்போ இந்த சைடு ஸ்பாட் ஆகுது இல்லைங்க. ஆப்போசிட் சைடில் புஷஸ் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் வந்து லெப்பர்ட்ஸ் ஸ்பாட் ஆகுது. நம்ம வந்து பந்திப்பூர்லேருந்து முதுமலை கிளம்பி வந்துட்டோம். பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் நம்ம காரில் வச்சுருக்கோம்னா இங்கே வந்து நம்ம வெளியே கொடுத்துருவோம்னா பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் அலௌட் இல்லை. இப்போ நம்ம மசனகுடி ரோட்டில் சஃபாரி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மாயார் ரோடு. ஃபஸ்ட் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டீஸ் 2 பார்த்தோம். டீஸ் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி புதர் இருக்கிறதுனால உள்ளே இருக்குது. பட் டீரோட கலர் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. லங்கூருங்க ஒன்று தனியாக இருந்ததுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இதை ஸ்பாட் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே லங்கூர் பார்க்குறோம். காட்டுக்கோழிங்க 2 கோழி உள்ளே போகுது. புஷஸ்குள்ளார கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் வெளியே வருதுங்க. ஓரளவுக்கு நல்ல சைட்டிங்க, நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. ஓரளவுக்கு பெரிய கோழிங்க.
ரெண்டும் காமாக மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. சடனாக திடீர்னு சண்டை போட்டுட்டு ஒன்று வந்து ரொம்பவுமே பறந்து போச்சுங்க. பட் பறக்கிறத நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. நல்லா ஃப்ளை பண்ணுதுங்க இந்த கோழி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மயில் நிறையா பார்க்கலாங்க. பீகாக்ஸு இந்த மாயார் ரோடு, சிங்காரா ரோடோட மாயார் ரோட்டில் அதிகமாக பீகாக்ஸ் பார்க்கலாம். மேல் ஃபீமேல் ரெண்டுமே பார்க்கலாங்க இங்கே பீகாக்ஸில். காலையில் எந்த டைமுங்க? ஏர்லி மார்னிங் போயிருங்களா? 6:30 லாஸ்ட் டைம் நம்ம இந்த ரோட்டில் சஃபாரி போகும்போது ஒரு நிமிஷம் கேப்பில் நம்ம டைகரோட கிராசிங்கை மிஸ் பண்ணிட்டேங்க. ஃபோன் பண்ணிடுறேன். அதிகமாக இந்த சைடு வந்து டைகர் ஸ்பாட் ஆகுது. பட் நம்மளுக்கு லக் இல்லைங்க. இந்த சைடில் நம்மளால் டைகர் சைட் பண்ண முடியல. நம்ம 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டோம் சஃபாரி, மசனகுடி, சிங்காரா ரோடு, மாயார் ரோட்டில். பட் இது வரைக்கும் டைகர் ஸ்பாட் ஆனதில்லை. அதிகமாக பீகாக்ஸ் பார்க்கலாங்க. மாயா ரோட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே சைட் ஆகலை. பீகாக்கு, லங்கூர், அப்புறம் டீஸ் தான் வந்து ஸ்பாட் ஆச்சு. அப்புறம் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான சவுண்டெல்லாம் நம்மளால் கேட்க முடிஞ்சுது. பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக புதராக இருக்கிறனால உள்ளே இருந்து சவுண்ட் பண்ணிச்சுன்னா சவுண்ட் மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியுது. சைட்டிங் வந்து ரொம்பவே ரேராக இருக்குது. அது போக டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் நம்மளால் கேட்க முடியுது. நிறையா பேர்ட்ஸ் வந்து இங்கே ஸ்பாட் பண்ணலாம். நம்ம ஃபாரஸ்ட்டில் சஃபாரி போகும்போது நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாதுங்க. இந்த டைமில் தான் வந்து அனிமல்ஸ் பார்க்க முடியும், இவ்வளவு தான் பார்க்க முடியும். நம்ம எதிர்பார்த்து போகிற டைமில் அனிமல்ஸ் எதுவுமே பெருசாக சைட் ஆகாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் போனோம்னா திடீர்னு நிறையா சைட் ஆகும். நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லங்கூர் தான் இருந்தது. பட் ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப வரும்போது அதே இடத்துல ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் அந்த காரப்பழ மாட்டை இருந்ததுங்க. அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரு 50 இருக்குங்க லங்கூர். ஃபைட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு சில மரங்கள் இருந்தது மாறி அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு ஜாலியாக இருந்ததுங்க. நல்ல சைட்டிங்க லங்கூர். இவ்வளோ குரூப்பாக ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னால் இவ்வளோ லங்கூர்ஸை ஒரே இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆக்டிவாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க.
மரம் ரொம்ப பிடிக்கும் போலங்க. காரப்பழம் நல்லா இருக்கு. இவ்வளவு இது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க. அடிக்கடி வருங்களா? இது அடிக்கடி வருங்க. எப்படி உட்கார் साइडिंग आ जाए. மத்தியானம் ஒரு 12 o'clock அரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லங்கூருங்க. அதுவும் மெயின் ரோட்டு ஓரத்துலேயே வேறு லெவல் சைட்டிங்க. நம்ம எந்த டைமில் அனிமல் சைட் ஆகுன்னு சொல்ல முடியாதுங்க. சடனாக மாறிடுது. லாஸ்ட் டைம் இதே டைம் அரௌண்ட் தான் போனோம் இந்த மாயார் ரோட்டில். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் டயர் சைட்டிங்கை மிஸ் பண்ணிட்டேங்க. நமக்கு முன்னாலேருந்து வந்தவங்க இப்போ தான் கிராஸ் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிங்காரா ரோடு தான் போயிட்டுருக்கோம். சிங்காரா ரோடு பார்த்திங்கன்னா எப்போவுமே பிளாக் பேந்தர், லெப்பார்டு, டைகருக்கு ரொம்பவுமே ஃபேமஸான பிளேஸுங்க. அதிகமாக வந்து இந்த ரோட்டில் தான் ஸ்பாட் ஆகும். அது போக கரடியுமே இந்த ரோட்டில் நிறைய ஸ்பாட் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்லாத் பியர். பட் நம்ம இந்த ரோட்டில் சைட் பண்ணதில்லை. எலிஃபெண்ட் பார்த்துருக்கோம். அது போக ஸ்பாட்டட் டீஸு. இந்த சிங்காரா ரோட்டில் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா காபி பிளான்ஸ் அந்த எஸ்டேட் மாதிரி இருக்குங்க. அந்த காபி பிளான்ஸு கீழே வந்து கேப் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்பாட்டட் டீஸ் வந்து அந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணோம். இந்த இடத்த தான் வந்து லெப்பார்டுமே ஹண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா லெப்பார்டு வந்துச்சுன்னா போதராட்டு இருக்கிறதுக்கு ஸ்பாட்டட் டீஸ்க்கு வந்து சடனாக தெரியாது. ஸோ ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த காபி பிளான்ஸில் இருந்து ஒரு சில ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு கரடி எல்லாமே இங்கே அதிகமாக வருங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஃப்ரூட் சீசனில் வந்து ஸ்லாத் பியர் அதிகமாக ஸ்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளான்ஸுக்கு நடுவில் ஸ்பாட்டட் டீஸ் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் வியூவுங்க. என்னதான் நம்ம ஸ்பாட்டட் டீஸை அதிகமாக முதுமலை, பந்திப்பூரில் பார்த்தாலும் இந்த மாதிரி லொக்கேஷனில் பார்க்கும்போது கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்க வியூவே. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம டீஸை பார்த்துட்டு இருந்தோங்க. வேறு எந்த அனிமல்ஸுமே வந்து இந்த ரோட்டில் நமக்கு சைட் ஆகலை. ஸ்பாட்டட் டீஸை ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டே இருந்தேங்க. இந்த லொக்கேஷனில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது.
நம்ம எகைன் மசனகுடி வந்து லஞ்ச் சாப்பிட்டு நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போக போகிறோம். முதுமலையில் நம்ம அக்கமடேஷன் புக் பண்ணியிருக்கோம். நம்ம அக்கமடேஷன் புக் பண்ண ஆன்லைன் காப்பியை முதுமலை தெப்பக்காடு ஆஃபீஸில் கொண்டு போய் காமிச்சிட்டு அவங்க வந்து ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுப்பாங்க, ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க டீட்டெயில்ஸு. அதை கொண்டு வந்து நம்ம அக்கமடேஷன் இருக்கிற இடத்துல கொடுத்தோம்னா தான் நம்மளை செக்இன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வந்து தெப்பக்காடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுப்பாங்க. இதை கொண்டு போய் நம்ம அங்கே அக்கமடேஷன் இருக்கிற பிளேஸில் கொடுத்தோம்னா தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிற அக்கமடேஷன் போகிற ரூட் பார்த்திங்கன்னா கூடலூர் ரோட்லேயே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்குன்னாங்க. போர்டு வந்துருச்சு பாருங்கள். இதுதானுங்கண்ணா அபயாரண்யம் கார் ரோடு. இந்த போர்டு வந்ததையும் ரைட் எடுக்கணுங்க. ரெஸ்ட் ஹவுஸ் அபயாரண்யம். என்ன இந்த ரோடு கட்டுங்க, இதாங்க ரோடு நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. மயில் செம்மையாக இருக்கு. யானை வந்திருக்க மாட்டேங்குதுங்க. கீழே யானை சாணி பாட்டுங்க. கீழே யானை வந்திருக்குதுங்க ஃப்ரெஷ்ஷாக சாணி. இப்போ தான் வாசம் அடிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 ரூம் இருக்குங்க. அனெக்ஸ் 1 அனெக்ஸ் 2ன்னு சொல்லிவிட்டு, அது போக தோல்னு சொல்லிவிட்டு, இது 3மே ஒரு பில்டிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிற பில்டிங்கில் பார்த்திங்கன்னா 2 ரூமு, சாம்பார் சீத்தல்ன்ட்டு, அது போக வாட்ச் டவர் இருக்குங்க. மயில் பாருங்கள் ரோட்லேயே நிற்கிது. ஒரு 100 மீட்டர் தாங்க மெயின் ரோட்லேருந்து, கூடலூர் ரோட்டில், முதுமலை கூடலூர் ரோட்டில் நம்ம ஏறி வந்தோம்னா இந்த அபயாரண்யம் ரெஸ்ட் ஹவுஸ் பார்க்கலாம். இதில் வந்து அனெக்ஸ் 1 அனெக்ஸ் 2 முன்னாலேயே இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கோம். வந்ததையுமே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எலிஃபெண்ட்டோட டங்கு. 2-3 நாளாக எலிஃபெண்ட் இங்கே வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க. காலையில் வந்துட்டு போயிருக்குங்க, ஃபைட்டு நடந்ததுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எங்கே போனாலும் 7 o'clock உள்ளே வந்துடணும். பட் இதை க்ளோஸ் பண்ணாலும் எலிஃபெண்ட் உள்ளே வந்துடுதுங்க. அந்த சைட்லலாம் வந்து எலிஃபெண்ட் வர அளவுக்கு கேப் இருக்குது. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குங்க. நம்ம ஸ்டே பண்ணிக்கிறது அங்கே தாங்க, அபயாரண்யம் சித்தல். இந்த கெஸ்ட் ஹவுஸில் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பின்னால் இருக்கிறாங்க. இந்த செட்டு இருக்கிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்லாட் பியர் எல்லாமே வந்து உள்ளே போயிருங்களாமாங்க சம்டைம்ஸு. இதாங்க சைடு. மேலே போய் பார்ப்போம், வாட்ச் டவரில். இந்த அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. ஸ்லாத் பியர் அதிகமாக விசிட் ஆகும். அது போக லெப்பாடுங்க. கெஸ்ட் ஹவுஸுக்கு இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வரவில்லைங்க, இந்த ரோட்லேருந்து ரைட் எடுத்து உள்ளே வர ஏரியாலெல்லாம் லெப்பார்ட் ஸ்பாட் ஆயிருக்குங்க. டயர் எல்லாமே வரக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகங்க.
இதாங்க வாட்ச் டவர். வியூ வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, இவ்வளோதாங்க அபயாரண்யம். மயில் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. இங்கே ஹால் மாதிரி டைனிங் கொடுக்குறாங்க. வெளியே சேர்லாம் போட்டுருக்காங்க. இதுதாங்க ரூமு. உள்ளே வந்ததையும் கப்போர்டு இருக்குது. இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கே 2 பேர் படுக்கிற மாதிரி கட்டில், டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. விண்டோ பாருங்கள், வியூ டீப் ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. இதுக்கு கப்போர்டெலாம் இருக்குது, பட் பெட் இல்லை. கபோர்டு, இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது ரெஸ்ட் ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் நீட்டாகவே இருக்குங்க. தங்கத்தோடு இருக்கிற டஸ்கருங்க. 2 எலிஃபண்ட்டுங்க. இப்போ காலையில் வரலைங்க. அங்கே சாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த நைட்டுங்களா? காலையில் வேற இருந்தாமா சண்டை கூட்டிட்டு காலையில் வெடிக்கால 3 மணி 4 மணி வரை இங்கே இருந்தா. எந்த வழியாக வருங்க எலிஃபண்ட் வர சொல்ல முடியாது. இந்த வழியை இப்போ காடு தானே. இங்கெல்லாம் ட்ரென்ச் இருக்கு. குழி இருந்தாலும் தாண்டிடுங்களா? எப்படி வேணாலும் வரலாம். அதில் எல்லாம் வரலாம். தாண்டிடுங்களா? ஓகே ஓகேங்க. எந்த வழியாக வருங்க தெரிஞ்சுக்கிறக்கா கேட்குறீங்க. ஒரு நாள் இருக்கணும் இல்லை? எந்த வழியாக வரக்கு வாய்ப்பு அதிகம்? வாய்ப்பு அப்படி இல்லை. நேற்று இந்த வழி தான் வந்தேன். முன்னாடி பைப் வழியா? மெயின் முன்னாடி தான் வருது. சரிங்க. முன்னாடி வந்துட்டு அப்படியே கிச்சன் அப்படியே போகும். ஓ, காரங்க நிறுத்தி இருக்குதுங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே வந்துடும். இப்படியே போயிடும்.